ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர். டிஆர்எஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் இது. ஸோ இம்பார்ட்டன்ட்னா எப்படின்னா டெஃபினட்டாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் டிஆர்எஸ்? டிஆர்எஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். டிஆர்எஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர். டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர் ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் பேசுறது கேக்குதா? இதுக்கு முன்னாடி பேசுனது கேட்டுச்சா? இதுக்கு முன்னாடி கேட்டுச்சு, பட் வாய்ஸ் கிளியரா இல்லாம. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் டிஆர்எஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். டிஆர்எஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இன்டர்வியூல டெஃபினட்டா கேட்பாங்க. 100% இன்டர்வியூ கொஸ்டின். இது வந்து இன்டர்வியூல கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நாட் ஓன்லி இன்டர்வியூ பர்பஸ். இந்த டிஆர்எஸ் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு நமக்கு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு டாபிக். ஏன்னா இந்த டிஆர்எஸ் வந்து நம்மளோட வேலையை அது பார்க்குது. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அதனால அது அந்த வேலையை பார்க்குது. அதனால நம்ம அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் டிஆர்எஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். டிஆர்எஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க? ஆமா, ஷேர் பண்ணிருக்கேன். ஷேர் பண்ணிருக்கேன்ல? இல்ல எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். இல்ல தெரியும், யாருக்குமே தெரியல. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணது இல்ல, ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது. இல்ல, ஸ்கிரீன் விசிபிளா தான் இருக்கு. விசிபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க ஒரு டைம். ரீஜாயின் விசிபிளா தான் இருக்கு ஸ்கிரீன். நீங்க டைப் பண்ணது கூட தெரியுது. அகைன் ரிமூவ் டைப்பிங். ஓகே, ஸோ டிஆர்எஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலர். இதோட வேலை என்ன அப்படின்னா ஆட்டோ விஎம் மைக்ரேஷன். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து கிளஸ்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு கிளஸ்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கிளஸ்டர் வந்து மெயினா வந்து யூஸ் பண்றது ESXi செக்ரிகேட் பண்றதுக்கு அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு. ஸோ இந்த டிஆர்எஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ESXi கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர். சரிங்களா? லைக் இது வந்து எங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கிளஸ்டர் லெவல்ல எனேபிள் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஆர்எஸ் இஸ் a cluster level feature. நீங்க ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றப்பயே we can enable the DRS. அல்லது நீங்க கிரியேட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா we can able to change the settings. நீங்க இந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போங்க. கான்ஃபிகர் போனீங்கன்னா there is ஆப்ஷன் vSphere DRS. ஸோ இந்த vSphere DRS டர்ன் ஆன் இருக்கு இல்லையா? இங்க வந்துட்டு எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். vSphere DRS எனேபிள் பண்ணணுமா, இந்த பட்டனை கிளிக் பண்ணா அது டிசேபிள் ஆயிரும், இங்க பண்ணா அது எனேபிள் ஆயிரும். ஸோ ஒரு என்வரான்மெண்ட்ல HA அண்ட் DRS should be enable. இது டிசேபிள் இருக்கக்கூடாது. 99.9% எனேபிளா தான் இருக்கும். 0.1% மேபி சில காரணத்துக்காக டிசேபிள் இருக்கலாம். பட் டிஆர்எஸ் வந்து கண்டிப்பா எனேபிள் தான் இருக்கணும். இது ஒரு கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர். எதுக்காக இந்த டிஆர்எஸ் அப்படின்னா ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுக்காக. இப்ப இது ஒரு கிளஸ்டர்.
இந்த கிளஸ்டர் கீழே we can add multiple ESXi host. நான் சொல்லியிருக்கேன் ஒரு கிளஸ்டர் கீழே நம்ம ஒரு மல்டிபிள் ESXi host வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்றப்ப அந்த கிளஸ்டருக்கு கீழே ஆட் ஆகிற எல்லா ESXiயோட ரிசோர்ஸ் வந்துட்டு கிளஸ்டர் ரிசோர்ஸா மாறிடும். அப்படி நேற்று பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எகைன் ஐம் எக்ஸ்பிளைனிங். இப்போ இந்த கிளஸ்டர் கீழே அசியூம் தட் ஒரு 10 ESXi ஹோஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ESXi ஹோஸ்ட்லயும் 1 TB ரேம் இருக்குது அப்படின்னா 10 TB ரேம் வந்து இந்த கிளஸ்டர் லெவல்ல அவைலபிளா இருக்கும் இந்த இடத்துல. அதே மாதிரி லாஜிக்கல் ப்ராசஸர் ஸ்டோரேஜ் எல்லாமே கிளஸ்டர் லெவல்ல அவைலபிளா ஆயிரும். சரிங்களா? ஒரு ESXi நீங்க கிளஸ்டர்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி ஷேர்டு ரிசோர்ஸ். ஷேர்டு ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஷேர்டு ரிசோர்ஸ் அப்படின்னா the VM can migrate to any host. இப்போ ஷேர்டு ரிசோர்ஸ் அப்படிங்கிறப்ப இதுல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு எய்தர் இந்த ESXலையும் இருக்கலாம் அல்லது இந்த ESXல இருக்கலாம். அந்த அந்த விர்ச்சுவல் மிஷின்ல எத்தனை ESXi இருக்கோ அதுல எந்த ESXனாலும் அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ரன் ஆகலாம். தட் இஸ் கால்டு மைக்ரேஷன். நம்ம வந்து இதை மைக்ரேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஜி இதுல vSphere DRSன்றது ரூலா கூட காட்டலாமா? இல்ல நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து கேளுங்க. சரி, கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து மைக்ரேஷன். Migration is nothing but migrate the virtual machine from one ESXi host to another ESXi host. See guys, இப்போ என்கிட்ட ஒரு ESXi host ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட ESXi host ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ESXi hostல எல்லாமே virtual machines ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ மைக்ரேஷன் அப்படின்னா என்னன்னா இங்க இருக்கிற ஒரு விர்ச்சுவல் மிஷினை அப்படியே நான் எந்த ஹோஸ்ட்னாலும் கொண்டு வரலாம். இட்ஸ் கால்டு மைக்ரேஷன். இதுக்கு பேரு லைவ் மைக்ரேஷன் சொல்லுவோம். லைவ் மைக்ரேஷன் அப்படின்னா வித்தவுட் டவுன் டைம் அந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து அந்த சர்வர் வந்து ஷட் டவுன் ஆகாம நம்ம வந்து மைக்ரேட் பண்றோம். ஒரு ESXi ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ESXi ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் பண்றோம். இது எதுக்காக மைக்ரேட் பண்றோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸை வந்து லோட் பேலன்ஸ் பண்றதுக்காக. உதாரணத்துக்கு இந்த ESXiல 1 TB ரேம் போட்டிருக்கேன். இதோட யூட்டிலைசேஷன் இதுல 1 TB ரேம் இருக்கு. இதுல ஒரு 1 TB இருக்கு. இதுல ஒரு 1 TB இருக்கு. இதுல ஒரு 1 TB இருக்கு. அப்ப இதோட யூட்டிலைசேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்துருச்சு. அப்படி வந்து என்ன ஆகும்? அதோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும். உங்க லேப்டாப்ல உங்க லேப்டாப்ல உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உங்க லேப்டாப்ல டாஸ்க் மேனேஜர் இருக்கும். ஸோ டாஸ்க் மேனேஜர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிக்கலாம். CPU கரண்டா எவ்வளவு யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு, மெமரி கரண்டா எவ்வளவு யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. இதுல 95% மேல போச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம் உங்க லேப்டாப் ஸ்லோ ஆகும். 100% தொட்டுச்சு அப்படின்னா லேப்டாப் ஹேங் ஆயிரும். இது ஆல்ரெடி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருந்த இஷ்யூ வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எதர் சிபியூனாலும் சரி மெமரினாலும் சரி we have to free up some CPU மெமரி. இந்த CPU மெமரி வந்து ஃப்ரீ அப் பண்ணி வச்சிருக்கணும். 100% யூட்டிலைசேஷன் எப்பயுமே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா லேப்டாப் வந்து ஹேங் ஆயிரும். பை த சேம் வே இந்த ESXiயோட CPU யூட்டிலைசேஷன் அண்ட் மெமரி யூட்டிலைசேஷன் இது ரெண்டுமே 90% மேல போகக்கூடாது. அப்படி 90% மேல போயிடுச்சு அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் கிரேட் ஆகும், ஸ்லோ ஆயிரும். ESXi ஸ்லோ ஆகுது அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற இந்த விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே ஸ்லோ ஆயிரும். நீங்க பார்க்காம விட்டீங்க அலர்ட். யூஸ்வலா நமக்கு அலர்ட் வந்துடும். ஒரு 90% மேல ரீச் ஆகிறப்ப நமக்கு அலர்ட் வந்துடும். இப்ப 95% நீங்க அலர்ட் பார்க்காம விட்டீங்க. இப்ப 100% ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ESXi வந்து ரன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். அப்ப இந்த ESXi டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ESXi டவுன்னா ஆப்வியஸா இந்த விர்ச்சுவல் மிஷின் டவுன் ஆயிரும். இதுதான் நடக்கும். அப்ப இந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா what we have to migrate the virtual machine from one host to another host. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இது தனி கிளாஸ் எடுப்போம். மைக்ரேஷன் தனி கிளாஸ் எடுப்பேன். இப்போ சும்மா ஒரு வார்த்தை சொல்றேன் ஓகேங்களா. இந்த VM ரைட் கிளிக் பண்ணிட்டு there is option called migrate. இந்த மைக்ரேட் கொடுக்குறப்ப சேஞ்ச் கம்ப்யூட் ரிசோர்ஸ். கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்
CPU and memory is a compute resource. ஜஸ்ட் இதை மட்டும் கொடுங்க. தென் நெக்ஸ்ட் போயிட்டு எந்த ESXஐயோ அந்த ESX செலக்ட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் கொடுத்து டேட்டா ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தா மைக்ரேட் ஆயிரும். இதுக்கு பேரு மேனுவல் மைக்ரேஷன், நீங்களா மைக்ரேட் பண்றது. இப்போ ஐ கம் டு நோ இந்த ESX வந்து 90% கிராஸ் பண்ணி போகுது, ஆல்மோஸ்ட் 100 தொட போகுது. அப்ப ஐ வில் டூ த மைக்ரேஷன். சரிங்களா? ஓகே, இது ஒவ்வொரு டைமும் பாசிபிளான்னு கேட்டால் ஒவ்வொரு டைம் பாசிபிள் கிடையாது. அப்போ நான் வந்து ஆஃபீஸில் ஷிஃப்டில் இருப்பேன், இல்லை இல்லாமல் இருப்பேன், திடீர்னு அலர்ட் பார்ப்பேன், அலர்ட் பார்க்காம விட்டுருவேன். அப்போ சப்போஸ் நான் இதை அலர்ட் பார்க்காம விட்டேன் அப்படின்னா இந்த ESX டவுன் ஆயிரும். இந்த ESX டவுன் ஆகுதுன்னா அதில் ஒரு 20 ப்ரொடக்ஷன் விஎம் ரன் ஆகுதுன்னா அந்த 20 ப்ரொடக்ஷன் விஎம் டவுன் ஆயிரும். அப்போ இது வந்து குட் ப்ராக்டிஸாக கேட்டால் அது குட் ப்ராக்டிஸ் கிடையாது. இப்போ வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு மானிட்டர் த ரிசோர்ஸ்? ஒரு கிளஸ்டர்ல இருக்கிற ரிசோர்ஸ், கம்ப்யூட் ரிசோர்ஸ், அதாவது மெமரியும் சிபியூவும் மானிட்டர் பண்ணதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா there is option called DRS. இப்போ என்னோட என்வரான்மெண்ட்ல 1000 ESX ஹோஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு கிளஸ்டர்லையும் ஒரு 30 ESX ஹோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி ரன் ஆகிறப்ப நான் ஒவ்வொரு ESX ஹோஸ்டையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ உதாரணம் நான் ஒருத்தர் ஷிஃப்ட்ல இருக்கேன், வேற ஒரு இஷ்யூல நான் ஹெல்ட் அப் ஆயிட்டேன். அப்ப என்னால இதை மானிட்டர் பண்ண முடியாது. அப்ப இந்த ESXோட இன்சுலேஷன் 90% போறப்ப அது ஆப்வியஸா டவுன் ஆயிரும். அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா the DRS come to the picture. அந்த DRS என்ன பண்ணுது? DRS will migrate the VM to one host to another host. நம்ம மேனுவலா பண்ற வேலையை அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுது. இதை வந்து ஆட்டோ வி மோஷன், இது ஆட்டோமேஷன் சொல்லுவோம், ஆட்டோ வி மோஷன் சொல்லுவோம், ஆட்டோ மைக்ரேஷன் சொல்லுவோம். இந்த DRS என்ன பண்ணுது? இந்த கிளஸ்டர்ல இருக்கிற ரிசோர்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கிளஸ்டர்ல இருக்கிற ESX ஹோஸ்ட்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். மானிட்டர் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ESXோட யூட்டிலைசேஷன், இப்போ உதாரணத்துக்கு இது ESX ஹோஸ்ட் 1, இது 2, இது 3 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ESX 3யோட யூட்டிலைசேஷன் அதிகமாகுது. உடனே என்ன பண்ண தெரியுமா? DRS இங்க இருக்கிற ஒரு விர்ச்சுவல் மிஷினை அப்படியே மைக்ரேட் பண்ணி 2க்கு கொண்டு வந்துடும். அப்ப எனக்கு பேலன்ஸ் ஆயிரும். இப்ப இந்த 2ல இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் மிஷின் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணுது. இப்போ இதோட யூட்டிலைசேஷன் அதிகமாகுது. அப்ப என்ன பண்ணும்? the DRS will migrate to another host. இந்த கிளஸ்டர், இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கிளஸ்டருக்கு உள்ள மட்டும்தான் நடக்கும், கிளஸ்டருக்கு வெளியில நடக்காது. என்கிட்ட 2 ஹோஸ்ட், 3 கிளஸ்டர், 4 கிளஸ்டர் இருக்குது அப்படின்னா DRS வந்து ஒரு கிளஸ்டர் இன்னொரு கிளஸ்டர் நடக்குமா கேட்டால் நடக்காது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. the DRS only applicable for cluster. இந்த கிளஸ்டருக்கு கீழே எத்தனை ESX ஹோஸ்ட் இருக்கோ அதோட ரிசோர்ஸை மட்டும்தான் இந்த DRS மேனேஜ் பண்ணும். கிளஸ்டருக்கு வெளியில இருக்கிற ESX ஹோஸ்டையோ அல்லது ஸ்டாண்டர்ட் ESX ஹோஸ்டோட ரிசோர்ஸையோ இது மேனேஜ் பண்ணாது. அப்ப நம்ம சிம்பிளா DRS என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா DRS manage the compute resource within a cluster. compute resourceல பிராக்கெட்ல என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா CPU and memory. CPU and memory அது மானிட்டர் பண்ணும். மானிட்டர் பண்ணிட்டு within a clusterக்கு உள்ள அது மைக்ரேட் பண்ணும். that is called auto vmotion, auto migration. அதுவே பண்ணும். நம்மளும் மேனுவலா மைக்ரேட் பண்ணலாம். பட் ஒவ்வொரு டைமும் நம்ம போய் மேனுவலா பண்ண முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். அது வந்து ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிரும். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாமே ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா போகணும் அப்படின்னா அந்த DRS எனேபிளா இருக்கணும். இப்போ DRS டிசேபிள் இருந்தா என்ன ஆகும்? இந்த DRS டிசேபிள் இருந்தா என்ன ஆகும் இப்போ நான் சொல்றேன். சேம் இப்போ இந்த DRS வந்து நான் வந்து மறந்து போய் கிளஸ்டர்ல டிசேபிள் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகும்? இந்த ESX ஹோஸ்டோட யூசேஜ் வந்து 50% இருக்குது. அப்படியே இதோட VM யூசேஜ் அதிகமாக இதோட யூசேஜ் அதிகமாகும். அப்போ 100% போய் தொற்றும். அப்படி 100% தொட்டுச்சு அப்படின்னா ESX டவுன் ஆயிரும், VM டவுன் ஆயிரும். அதனால சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் DRS வந்து டிசேபிள் பண்ணக்கூடாது. ஷுட் பி எனேபிள் தான் இருக்கணும், டிசேபிள் பண்ணக்கூடாது. டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும், கண்டிப்பா வந்துடும். இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்கோ ஒரு நாள் பிரச்சனை வந்துடும். ஸோ உங்களோட கிளஸ்டர் ரிசோர்ஸை மேனேஜ் பண்றது இந்த DRS தான். இந்த DRS லோட் பேலன்ஸ், நல்லா இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. the DRS load balance the compute resource within a cluster. ஒரு கிளஸ்டருக்கு உள்ள இருக்கிற கம்ப்யூட் ரிசோர்ஸோ லோட் பேலன்ஸ் பண்ணுது. எதை வச்சு பண்ணுது? how the DRS is working. DRS என்னன்னு பார்த்தோம். இந்த DRS எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம்.
See guys, நீங்க இந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எஸ் ஓட ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிடும். இங்க vSphere DRS அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல டிஆர்எஸ் ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. VM DRS ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரீசெண்டர் 7.0லையும் 8.0லையும் இந்த ஃபீச்சர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ESS ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ESS ஹோஸ்ட் எப்படி எதை வச்சு இந்த VM மைக்ரேட் ஆகுது? டிஆர்எஸோட வேலை என்னன்னா ஒரு ESX ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ESS ஹோஸ்ட்டை VM மைக்ரேட் பண்றது டிஆர்எஸோட வேலை. பட் எதை பேஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணுது அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷினோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணுது. உதாரணத்துக்கு இந்த டிஆர்எஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப் சப்போஸ் ஏதோ ஒரு ஹோஸ்ட் வந்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாகுது அப்படின்னா அதுல இருக்கிற விஎம், இப்போ இதுல ஒன் ஆஃப் த விஎம் ரன் ஆகுது, இப்போ இதுல ஒரு விஎம் இந்த விஎம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த விஎம் எந்த ஹோஸ்ட்டுக்கு போனா கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத டிஆர்எஸ் கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சு அதை ஒரு ஸ்கோரா கொடுக்கும். இதுதான் டிஆர்எஸ் ஸ்கோர்னு சொல்றோம், கிளஸ்டர் டிஆர்எஸ் ஸ்கோர். ஸோ அந்த டிஆர்எஸ் வந்து ஃபைன் பண்ணும் இந்த விர்ச்சுவல் மிஷின் இங்க போனா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா ஒர்க் ஆகும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும், அப்ப இந்த விர்ச்சுவல் மிஷினை இங்க மைக்ரேட் பண்ணு, அதுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அதான் டிஆர்எஸ் ஸ்கோர்னு அர்த்தம். இதற்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. நீங்க எதுவுமே இதுல பண்றது இல்லை. சி ஒன்ஸ் டிஆர்எஸ் எனேபிள் ஆயிடுச்சா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. இது பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குன்றது தான் சொல்றேன் நான். ஸோ பிஹைண்ட் த சீன் ஒரு டிஆர்எஸ் வந்து விர்ச்சுவல் மிஷின் மைக்ரேட் பண்றதுக்கு அதோட டிஆர்எஸ் ஸ்கோரை வச்சு தான் மைக்ரேட் பண்ணும். இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த ஹோஸ்ட்டுக்கு போனால் சாட்டிஸ்ஃபையா இருக்கும், எந்த ஹோஸ்ட்டுக்கு போனால் ப்ராப்பரா ஒர்க் ஆகும்னு பார்த்து அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்து அதை டிஆர்எஸ் வந்து மைக்ரேட் பண்ணுது. இந்த டிஆர்எஸ் வந்து இமீடியட்டா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் கிளஸ்டரோட தூங்க மாட்டார், அவர் வந்து இமீடியட்டா செக் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த கிளஸ்டர்ல வந்து இவ்வளவு நேரம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. செக் பண்ணி சப்போஸ் எதுவும் லோட் பேலன்ஸ் பண்ணணும்னா உடனே லோட் பேலன்ஸ் பண்ணிடுவாரு. ஹி வில் ஆட்டோமேட்டிக்கலி மைக்ரேட் தி VM டு another. ஓகே, ஸோ டிஆர்எஸ்ல செட்டிங்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஆர்எஸ் வந்து நீங்க எங்க எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா whenever we create the new cluster, the clusterல there is an option vSphere DRS and vSphere HA. இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் ப்ரொசீஜரே பண்ணணும். சரிங்களா? இல்ல நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா there is option edit settings, இங்க நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாட் இஸ் டிஆர்எஸ்ன்னு பார்த்துட்டோம். டிஆர்எஸ் வந்து எதை பேஸ் பண்ணி VM மைக்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ டிஆர்எஸ்ல என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிஆர்எஸ் செட்டிங்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் கான்ஃபிகர் பேஜ் போகணும், vSphere DRS அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும், இதுல எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த எடிட் ஆப்ஷன்ல டிஆர்எஸ் ஆட்டோமேஷன் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பை டிஃபால்ட்டா ஃபுல்லி ஆட்டோமேட்டட்ல தான் இருக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டட்னு என்னன்னு சொல்லிடுறேன், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த டிஆர்எஸ்ஏ வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த விர்ச்சுவல் மிஷினை மைக்ரேட் பண்ணணும், அந்த விர்ச்சுவல் மிஷினை எந்த ESS ஹோஸ்ட் கொண்டு போனா அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும்னு அதுவே டிசைட் பண்ணி அதுவே மைக்ரேட் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ரிமெம்பர் தட் உங்களோட என்விரான்மெண்ட்ல டிஆர்எஸ் ஷுட் பி ஃபுல்லி ஆட்டோமேட்டட். இதுல நீங்க வாசிச்சு பாருங்க, இதை ரீட் பண்ணுங்க புரியும். The fully automated DRS automatically places a virtual machine onto the host and the virtual machine automatically migrated from one host to another host to optimize the resource utilization. Resource utilization optimize பண்றதுக்காக டிஆர்எஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹோஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். தென் வாட் அபவுட் அதர் செட்டிங்ஸ்? அதுல பார்ஷியல் ஆட்டோமேட்டட்னு ஒன்று இருக்குது. பார்ஷியல் ஆட்டோமேஷன்ல டிஆர்எஸ் வந்து சொல்லும் இந்த ஹோஸ்ட் இந்த VM வந்து இந்த ஹோஸ்ட்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லும். தென் we have to manually migrate. இதுல உங்களுக்கு பாத்தீங்க, இதுல தெரியுது பாருங்க, the migration recommendation need to be manually applied or ignored. நீங்க manually apply பண்ணா பண்ணிக்கலாம், இக்னோர் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இந்த partial automationங்கிறது டிஆர்எஸ் வந்து இந்த VM இங்க போனா நல்லா இருக்கும், ஆனா நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணிக்கோ
அப்ப நீ மைக்ரேட் பண்ணிக்கோ. தட் இஸ் கால்ட் பார்ஷியல் ஆட்டோமேஷன். மேனுவல் அப்படிங்கிறது நீங்களே பார்த்து நீங்களே பண்றது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்களா ஒரு விர்ச்சுவல் மிஷினா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹோஸ்ட்ல வந்து ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் மிஷின் வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா, அப்போ நீங்களே அதை ஃபைன் பண்ணணும் எந்த விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு. அப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எங்க போய் எந்த ஹோஸ்ட்ல மைக்ரேட் பண்ணா அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும் நீங்களே ஃபைன் பண்ணி அந்த மைக்ரேஷன் நீங்க தான் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் நீங்க தான் பண்ணணும். அப்படி பண்றதுக்கு பேரு மேனுவல். ஸோ எப்பயுமே டிஆர்எஸ் செட்டிங் ஷுட் பி ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ரிமெம்பர் தட். இது எப்ப மேனுவல் வைப்போம் அப்படின்னா, சில ரேர் கேஸ்ல மட்டும் இந்த மேனுவல் வைப்போம். எந்த மாதிரி ரேர் கேஸ் சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, பட் லெட் மீ ட்ரை டு எக்ஸ்பிளைன். புதுசா ஒரு ESXi உள்ள ஆட் பண்ணிருக்கீங்க, சரிங்களா? என்கிட்ட ஒரு கிளஸ்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கிளஸ்டர்ல வந்து ஆல்ரெடி ஒரு 20 ESXi ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ புதுசா ஒரு ESXi நான் உள்ள கொண்டு வரேன். அப்படி அந்த ESXi உள்ள கொண்டு வர்றப்ப மேபி அந்த ESXiல எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணணும். நான் செக் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. அப்ப நான் டிஆர்எஸ் மேனுவல் வச்சுட்டு ஒரு டெஸ்ட் VM அந்த ESXiல மைக்ரேட் பண்ணி பார்ப்பேன். டெஸ்ட் VM ப்ராப்பரா ஒர்க் ஆச்சு அப்படின்னா தென் ஐ வில் டூ த ஃபுல்லி ஆட்டோமேஷன். உதாரணத்துக்கு ஒரு இந்த ஹோஸ்ட்ல இருந்து இந்த ஹோஸ்டுக்கு VM மைக்ரேட் ஆகணும் அப்படின்னா தேர் வில் பி சம் ப்ரீரெக்வசைட் இருக்குது. இந்த ப்ரீரெக்வசைட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆகும். சும்மாலாம் மைக்ரேட் ஆகாது. ஸோ இந்த ப்ரீரெக்வசைட்ல என்ன, நான் சொன்ன மாதிரி CPU கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணும், நெட்வொர்க் சேம் இருக்கான்னு செக் பண்ணும், ஸ்டோரேஜ் சேம் இருக்கான்னு செக் பண்ணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி தான் ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ரீரெக்வசைட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் புதுசாக ஒரு ஹோஸ்ட்டை உள்ளே கொண்டு வர்றேன். பட் நான் ஒரு ஒன் ஆஃப் இதை மறந்துட்டேன், அதை நெட்வொர்க் மேப் பண்ண மறந்துட்டேன், VLAN மேப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இதில் விர்ச்சுவல் மிஷின் உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாமல் போயிடும், டவுன் ஆயிரும். அப்போ அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஸோ டெம்பரரியாக டிஆர்எஸ் வந்து மேனுவல் வச்சுப்பேன். ஒரு டெஸ்ட் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு அந்த புது ஹோஸ்ட்டை மைக்ரேட் பண்ணி செக் பண்ணுவேன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு. ஓகே அப்படின்னா டிஆர்எஸ் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேரான பர்பஸ்க்கு மட்டும்தான் மேனுவல் போகிறோம். பார்ஷியல் ஆட்டோமேட்டிக் நம்ம ட்ராவல் எந்த ஒரு பர்பஸ்க்கும் போகிற மாதிரி எனக்கு தெரியல பார்ஷியல் ஆட்டோமேட்டிக்லாம். ஸோ மேக்ஸிமம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் இருக்கும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இந்த ஆப்ஷனை பற்றி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ எகைன் ஐ எம் டெல்லிங், டிஆர்எஸ் இல்லாமல் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டும் ரன் ஆகாது. அப்படி டிஆர்எஸ் வந்து டிசேபிளாக இருந்தது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்ல ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். டிஆர்எஸ் டிசேபிள் இருந்தால் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், ரீசன் இல்லாமல் டிசேபிள் பண்ண மாட்டாங்க. பட் 99% டிஆர்எஸ் எனேபிள் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்க. என்ன டவுட்? அப்போ யாரும் டவுட் கேட்க வந்தீங்களா? Yes, any doubts? DRSல சார் சார் இப்போ நம்ம 4 ஹோஸ்ட் இருக்கு சார் ஒரு கிளஸ்டர்ல. இப்போ வந்து ஹோஸ்டோட யூட்டிலைசேஷன் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆகுமா, இல்ல ஒரு ஹோஸ்ட்ல ஒரு 5 VM இருக்கு, ஒரு VM வந்து ஒரு 99% அதனுடைய CPU RAM யூட்டிலைசேஷன் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஒன்லி VM மட்டும் மைக்ரேட் ஆகுமா, இல்ல அது எப்படி? புரியலைங்க சார். நீங்க கேட்ட क्वेश्चन வேலிடான क्वेश्चन இது. இப்ப இல்ல பிரதர், இதுல ஏதாவது கிரைட்டீரியா இருக்கு இந்த லெவல்ல வந்தா வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கு? ப்ரீ ரெக்விசிட்ஸ் இத ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஒரு ESXi, இந்த ESXiல ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் மிஷின் வந்து 99% ஆல்மோஸ்ட் see the virtual machine resource எங்க இருந்து, இந்த virtual machine resource எங்க இருந்து எடுக்குது? அந்த ஹோஸ்ட்ல இருந்து எடுக்குது. ஆப்வியஸா ஹோஸ்ட்ல இருந்து தான் எடுக்கும், சரியா? ஹோஸ்ட்ல இருந்து எடுக்குது. இப்போ இதுல 1 TB நான் அலோகேட், இந்த ஹோஸ்ட்டுக்கு 1 TB இருக்கு அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் 512 GB அலோகேட் பண்ணிருக்கேன்னு வச்சுப்போம். ஒரு விர்ச்சுவல் இதை தவிர்த்து இன்னொரு சில விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது, இன்னொரு விர்ச்சுவல் மிஷின் வந்து 200 GB ரன் ஆகுது, இன்னொரு 100 GB ரன் ஆகுது, அந்த மாதிரி வச்சுப்போம். அப்படி இருக்கிறப்ப யூஸ்வலா
விர்ச்சுவல் மிஷின் வந்து நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன் இப்போ 512 GB அப்படின்னா அந்த 512 GB ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகாது விர்ச்சுவல் மிஷினில். எப்போ அது ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் அந்த சர்வர் வந்து எப்போ பீக் அவர் போகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐஆர்டிசி சர்வர் எடுத்துக்கோங்க. ஐஆர்டிசி சர்வர் எப்போ பீக் அவர் போகும்? காலை 10 o'clock பீக் அவர் போகும். ஏன்னா அப்போ தக்கல் எல்லாமே புக் பண்ணுவாங்க. பட் அதாவது ஒரு மதியம் அந்த சர்வர் எப்படி இருக்கும்? மதியம்லாம் யாரோ அந்த சர்வரை நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்களா? ஐஆர்டிசி வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுவீங்களா? கிடையாது. அப்ப பீக் ஹவர் அப்படின்னா ஐஆர்டிசி சர்வருக்கு வந்துட்டு பீக் ஹவர் வந்து காலையில 10 o'clock அதான் பீக் ஹவர். 10 o'clock வந்து ஆல்மோஸ்ட் 99% யூட்டிலைஸ் வந்துடும். சரிங்களா? மற்ற டைம்லலாம் வந்து ஒரு 50% அல்லது ஒரு 40% தான் யூட்டிலைசேஷன் இருக்கும். இப்ப இது ஃபுல்லா யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதுல இருக்க மற்ற விஎம் இருக்கு இல்லையா, மற்ற விஎம் ஆட்டோமேட்டிக்கா வேற எதுக்கு மைக்ரேட் ஆயிரும். அல்லது இந்த விஎம் வேற எதுக்கு ஆட்டோமேட்டிக்கா, சப்போஸ் இந்த யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கிறப்ப இதோட யூட்டிலைசேஷன் அதிகமாக போகுது அப்படின்னா then the DRS will migrate this VM to another host. ஒன்று இந்த விஎம் மைக்ரேட் பண்ணி பார்க்கும். அப்படி இந்த விஎம் மைக்ரேட் ஆகலை அப்படின்னா இந்த ஹோஸ்ட்ல இருக்கிற அதர் விஎம் 200 GB ஒரு விஎம் ரன் ஆகிட்டு இருக்கும், 100 GB ரன் ஆகிட்டு இருக்கும். இதுல ஏதாவது ஒன்று மைக்ரேட் பண்ண பார்க்கும். ஸோ however it is, இந்த ரிசோர்ஸை இந்த ஹோஸ்டோட ரிசோர்ஸை ஃப்ரீ பண்றது தான் இந்த டிஆர்எஸோட வேலை. அது எப்படியாவது பண்ணி விட்டுரும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நீங்க கேட்டீங்க எதை பேஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணுதுன்னு. நான் அதை அப்படியே சொல்லியிருக்கேன். நான் பேஸ்டு அந்த டிஆர்எஸ் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் மைக்ரேட் பண்ணும். இந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த ஹோஸ்ட்டுக்கு போனா ப்ராப்பரா ஒர்க் ஆகும், எங்க போய் இருந்தா இது வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாம இருக்கும்னு இந்த டிஆர்எஸ் வில் ப்ரொவைட் த ஸ்கோர். அதை பேஸ் பண்ணி இந்த ஆட்டோமேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷினோட ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ESXi ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். சரிங்களா? ஓகே சார். வேற क्वेश्चन? இன் கேஸ் நம்மளுக்கு ஹோஸ்ட் லெவல்ல யூட்டிலைசேஷன் அதிகமாகனா நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்துட்டு பத்தல. இப்ப ஸ்பேஸ்னா என்ன? ஸ்பேஸ்னா என்ன? ஸ்பேஸ் மீன்ஸ் ஸ்டோரேஜ் சொல்றேன். ஸ்டோரேஜ் சி நீங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்டோரேஜ்க்கு விர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல ஜி, இப்ப வந்துட்டு நம்ம ஒரு x6ல இருந்து இன்னொரு x6க்கு VMs மூவ் பண்ணுது டிஆர்எஸ். சோ ஒரு இதுல ஸ்பேஸ் செக் பண்றது, இல்லனா மூணாவது இப்படி கண்டினியூவா அது ஒரு செக் பண்ணுது. இல்ல நீங்க யூஸ் பண்ற வார்த்தை தப்பு. ஸ்பேஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஸ்பேஸ் செக் பண்ணாது, கம்ப்யூட் ரிசோர்ஸ் செக் பண்ணும். கம்ப்யூட் ரிசோர்ஸ். ஓகே, கம்ப்யூட் ரிசோர்ஸ் என்ன? கம்ப்யூட் ரிசோர்ஸ் என்ன சொல்லிருந்தேன்? CPU மெமரி தான் கம்ப்யூட் ரிசோர்ஸ். கம்ப்யூட் ரிசோர்ஸ். guys remember that. இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிஆர்எஸ் நடக்கு அப்படின்னா அல்லது நீங்களே மைக்ரேட் பண்ணீங்கன்னா கம்ப்யூட் ரிசோர்ஸை மட்டும் தான் மைக்ரேட் பண்ணுவீங்க. there is often called change compute resource. நல்லா போட்டுக்கு பாருங்க. ஓகே, கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படின்னா CPU மெமரி மட்டும் தான் மைக்ரேட் ஆகுமே தவிர ஸ்டோரேஜ் மைக்ரேட் ஆகாது. ஸ்பேஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்க யூஸ் பண்ணணும், அல்லது CPU மெமரி அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ வாட்ஸ் என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் இந்த ESXi இருக்கிற CPU மெமரி யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கும். இங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆகுறப்ப இங்கே அன்ரெஜிஸ்டர் ஆகி இங்கே ரிஜிஸ்டர் ஆகி அதோட CPU மெமரி இங்கேருந்து அலோகேட் ஆகிடும். ஒன்லி த CPU மெமரி மட்டும் தான் அலோகேட் ஆகும். ஸ்டோரேஜ் வந்து காமன், அது அலோகேட் ஆகாது. அதுக்கு வேற ப்ராசஸ் இருக்கு. ஓகே ஜி, ஆல் ஷேர். இதுல வந்து பிரதர், இதுல வந்து ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்ணும்போது, நான் ஜெனரலா ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்ணும்போது, ஸோ இந்த சினாரியெல்லாம் போகும் அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ 100%னா 100%க்குமே வந்து விஎம்ஸ் போட்டு வைக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஏதாவது ஒவ்வொரு கிளஸ்டர்ல இல்லை வந்து ஹோஸ்ட்ல வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுன்ற மாதிரி கிரைட்டீரியா இருக்குங்களா? ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா சொல்லியிருக்கேன். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னா என்ன? எனிஒன் யாராவது சொல்ல முடியுமா? What is threshold limit? Yes, anyone? ஜி, ஆக்சுவலி த்ரெஷ்ஹோல்ட்ங்கிறது நம்ம யூஸ் பண்ற மெமரி வந்து என்ன மெமரி இருக்கோ அதை வந்து ரீச் பண்றது. ஸோ எப்படி சொல்றது, அலர்ட் வரும் 90% 85% அதை ரீச் பண்ணும்போது, அதை ஒரு 50 to 60% யூஸ் பண்ணும்போது அது வந்து த்ரெஷ்ஹோல்ட் லெவலில் வந்து எக்ஸிட் ஆகுதுன்னு அர்த்தம்.
ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கார்ல போறீங்க, உங்க கார்ல 100 வரைக்கும் நீங்க போறப்ப எந்த ஒரு வார்னிங்கும் வராது. ஆனா நீங்க 100 ரீச் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு வார்னிங் வரும். நீங்க யாராவது கார் ஓட்டியிருந்தா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பீப் சவுண்ட் வரும், 100 நீங்க ரீச் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வார்னிங் அலர்ட் வரும். அது சேம் வே ஒரு ஹோஸ்ட் வந்து அது இப்போ என்கிட்ட ஒரு ESX ஹோஸ்ட் இருக்குது. இந்த ஹோஸ்ட் வந்து மெமரி வந்து அதிகமாக யூட்டிலைஸ் ஆகுது. உதாரணத்துக்கு இதுல வந்து 1 TB மெமரி நான் வச்சிருக்கேன். இதுல த்ரெஷ்ஹோல்டு எவ்வளவு நான் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா 80% வார்னிங் அலர்ட், 90% கிரிட்டிக்கல் அலர்ட். சரிங்களா? அப்ப இந்த ESX 800 GB தொடரப்ப இந்த ESX யூட்டிலைசேஷன் 800 GB வர்றப்ப எனக்கு ஒரு வார்னிங் அலர்ட் வரும். அதே இந்த ESX யூட்டிலைசேஷன் 900 GB யூட்டிலைஸ் பண்றப்ப எனக்கு கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். ஸோ நம்மளோட பாலிசி படி, ஒரு கம்பெனியோட ப்ரோட்டோகால் படி அவங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ப்ரோட்டோகால் வச்சிருப்பாங்க. இப்போ எங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 70% மெயின்டைன் பண்ணுறோம். பட் 70% அதிகம். சில எல்லா கம்பெனிலும் 80% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் VMA ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 80% த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். இது இன்டர்வியூ கொஸ்டின். த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த 80% த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்ல தான் இதை பேஸ் பண்ணி தான் VMA ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. இதுக்கு மேல போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா பிரச்சனை வரும், கண்டிப்பா பிரச்சனை வரும். சரி, இப்ப இதுல 4 ஹோஸ்ட் இருக்கு. ஒரு கிளஸ்டர் 4 ஹோஸ்ட் இருக்குது. 4 ஹோஸ்ட்லயுமே 90% மேல போச்சுன்னா என்ன ஆகும்? எதுவுமே பண்ண முடியாது. ரைட்டா? அப்ப த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ மெயின்டைன் பண்றப்ப ஓரளவு அதை மேனேஜ் பண்ணலாம். நம்ம ஸ்டில் எனக்கு வந்து பத்தல அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் ESX மெமரி அப்கிரேட். அதாவது இந்த ESX வந்து 1 TB இருக்கிற இடத்துல நான் 2 TB RAM அப்கிரேட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஸ்டில் இன்னும் பத்தல அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஆட் 4 ESX ரன் ஆகிற இடத்துல ஐ கேன் ஆட் நியூ ESX ஹோஸ்ட் பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஐ கேன் மேனேஜ் த ரிசோர்ஸ். இதெல்லாமே யார் பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒரு L3 L4 ஆர்கிடெக்ட் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டைம்ல இவ்வளவு யூட்டிலைசேஷன் ஆகுது அப்படின்னா, அப்ப நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா தென் வி கேன் கோ ஃபார் அப்டேஷன் அப்படி சொல்லி அவங்க போவாங்க. ஓகே, இப்போ நான் 2xx கிரியேட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. 1A 1B EXX ஹோஸ்ட். அதுக்குள்ள இது VMs கிரியேட் பண்ணிட்டாங்க. A ஹோஸ்ட் இருந்து B ஹோஸ்டுக்கு 1 VM மைக்ரேட் பண்ணும்போது VM ஒர்க் ஆகல. மறுபடியும் அது B ஹோஸ்ட் இருந்தா A ஹோஸ்டுக்கு மைக்ரேட் பண்ணும்போது அந்த VM ஒர்க் ஆகுது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆயிருக்கு இந்த சிச்சுவேஷன்ல? அதுக்கு வந்துட்டு தேர் இஸ் ப்ரீ ரெக்வெஸ்ட். நான் சொன்னல, அதுக்கு ஒரு தனி கிளாஸ் எடுப்பேன். VMotion சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுப்பேன். அதுல உங்களுக்கு இதை பத்தி நான் சொல்லுவேன். என்னென்ன ப்ரீசெக்ஸ் எல்லாம் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது ஒர்க் ஆகாதுங்கிறத தனி கிளாஸ் எடுப்பேன். அதுல நான் சொல்றேன். VMotion கிளாஸ்ல நான் அது இதை பத்தி இது வந்து பெரிய தனி டாபிக். இது இல்ல இந்த மாதிரி இஷ்யூ நடக்குமா? வரும், கண்டிப்பா வரும். வரதுக்கு சான்சஸ் இருக்குது, வரும். பட் அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு அந்த VMotion கிளாஸ்ல நான் சொல்றேன். ப்ரோ VMs மைக்ரேட் ஆகும்போது டவுன் டைம் தேவைப்படுமா ப்ரோ? இன் கேஸ் ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்ட் போகும்போது அப்ப தெளிவா மென்ஷன் பண்ணேன். when we migrate the VM from one host to another host, there is no downtime required. Downtime தேவை கிடையாது. லைவ் மைக்ரேஷன்னா சர்வர் டவுனே ஆகாது. ஓகே, IRTC வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த IRTC வெப்சைட்டோட சர்வர் வந்து நம்ம கிட்ட ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட யூட்டிலைசேஷன் அதிகமாவது தெரிஞ்சா அந்த விர்ச்சுவல் மிஷின் அந்த ESX அந்த விர்ச்சுவல் மிஷின் மைக்ரேட் பண்ணும். அப்படி மைக்ரேட் பண்றப்ப அங்க யாராலையும் புக் பண்றோம் as usual புக் பண்ணிட்டே இருக்கலாம் டிக்கெட். அதுல எந்த ஒரு இன்டரப்ஷனும் வராது. ஓகே, it means the server is alive, zero downtime. ஓகே, zero downtime. yeah. ஓகே சார், இப்போ ஒரு டவுட் சார். ஒன்று சொல்லுங்க. இப்போ ஒரு கிளஸ்டர்ல வந்து 4 ப்ரொடக்ஷன் இருக்கு சார். 4 EX இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒன்னொன்னுலயும் ஒரு VM கிரியேட் பண்ணும்போது VMக்கு வந்து நம்ம இவ்வளோ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் கொடுத்துடுறோம். இப்போ வந்து ஒரு CPU இவ்வளோ RAM நம்ம அதுக்கு வந்து இன்புட் கொடுத்துடுறோம். பட் இப்போ அது யூட்டிலைசேஷன் வந்து ஃபுல் ஆகும்போது இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அனதர் ப்ரொடக்ஷனுக்கு மைக்ரேட் ஆகுதுன்னா
அதனுடைய யூட்டிலைசேஷன் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டுனா எப்படி ஹோஸ்டே அது அனதர் ஹோஸ்ட் வந்து அது எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணுமா சார்? உங்களோட கேள்வி எனக்கு கொஞ்சம் சரியா புரியல. அரைகுறையா தான் எனக்கு புரியுது. பட் HA சொல்றாரு. HA சொல்றாரு. HA சொல்றாரு. ஜி அவர் HA ஹை அவர்கிட்ட சொல்றாரு அவரு. இல்ல HA சொல்லல அவரு. HA சொல்லல. இப்போ ஜஸ்ட் 2 ப்ரொடக்ஷன் வச்சு சொல்றேன் சார். ஒரு கிளஸ்டருக்குள்ள 2 ப்ரொடக்ஷன் இருக்கு. ஒண்ணுத்துல வந்து ஹோஸ்ட் சொல்லுங்க. 2 ஹோஸ்ட் இருக்குது. சரியா? 2 ஹோஸ்ட் இருக்கு. ஒண்ணுத்துல வந்து google.com ரன் ஆயின்னு இருக்கு. இன்னொரு ப்ரொடக்ஷன் வந்து நான் ஃப்ரீயாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. google.com வந்து இப்ப நிறைய ரெக்யூஸ்ட் வந்துனே இருக்கு. CPU மெமரி யூட்டிலைசேஷன் வந்து ஒரு 90 போகுது. ஸோ நம்ம வந்து த்ரெஷோல்ட் வந்து இந்த ஸ்டெப் வச்சும்போது டிஆர்எஸ் மைக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஹோஸ்ட் 1 டு ஹோஸ்ட் 2க்கு வந்து மைக்ரேட் பண்ணும்போது ஆனா ஆல்ரெடி நம்ம அந்த விஎம்க்கு வந்து இவ்வளோ ரேம் இவ்வளோ சிபிஓ நம்ம விஎம் கிரியேட் பண்ணும்போதே கொடுத்துட்றோம். ஸோ மைக்ரேட் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா கொடுக்குமா யூட்டிலைசேஷன்? அதாவது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வந்து ரேம் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணுமா? இல்ல இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு நம்ம ரேம் வந்து 512 GB அலோகேட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஓகே சார். 512 GB அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த விஎம் இங்க இருந்து மைக்ரேட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎம் இங்க மைக்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த 512 GB தான் இதுல இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இருக்காது. இப்ப உங்களுக்கு இந்த விஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 512 GB பத்தாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த 512 GB. அதை நீங்க வந்து ஸ்டடி பண்ணணும். எந்த டைம்ல இந்த பர்டிகுலர் விஎம்மோட ரெக்வஸ்ட் அதிகமா இருக்குது, அப்ப அதுக்கேற்ற மாதிரி இது பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். நீங்க பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த விர்ச்சுவல் மிஷினோட ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்றது. 512 GB பத்தல, டெய்லி எனக்கு இதே பிரச்சனை வருது. ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து ஆக்சஸ் பண்றப்ப ஸ்லோவா இருக்குது, ஹேங் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு அமேசான் வெப்சைட்னு வச்சுப்போம். அந்த அமேசான் வெப்சைட்ல வந்து மேக்ஸிமம் சாயங்காலத்துக்கு மேலே நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க, சனி ஞாயிறு நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம்ல எனக்கு ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆர்டர் வந்து சரியா பிளேஸ் ஆகாது, அவங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். ஆட் டு கார்ட் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு உடனே ஆட் ஆகணும். பட் அது ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு அது ஆட் ஆச்சு அப்படின்னா சர்வர்ல ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இஷ்யூவை நீங்க கண்டுபிடிக்கணும். அது அப்ளிகேஷன் சைடு இஷ்யூவா, மேபி அப்ளிகேஷன்ல கூட இது இஷ்யூவா இருக்கலாம். ஓகே, அது அப்ளிகேஷன் சைடு இஷ்யூவா அல்லது ரேம் தான் இஷ்யூவா அல்லது சிபியூ இஷ்யூவா, சிபியூ பத்தலையா ரேம் பத்தலையா, நீங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு சப்போஸ் ரேம் பத்தல அப்படின்னா நீங்க 512 GB இருந்து பிளஸ் ஒரு 128 GB ஆட் பண்ணிக்கோங்க. பட் அப்படி ஆட் பண்றது வந்து உடனே பெர்மிஷன் கிடைக்காது. யூ வில் ஹேவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் ஒரு மேனேஜ்மெண்ட். உங்க மேனேஜ்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணா யூ கேன் ஆட் த 128 GB. இல்ல நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும், இந்த சர்வர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நாங்க அப்ளிகேஷன் செக் பண்ணிட்டோம், எல்லாமே செக் பண்ணிட்டோம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல, ரிசோர்ஸ் தான் பிரச்சனையா இருக்குது. அப்ப இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 128 GB ஆட் பண்ணோம்னா யூசர் யாருமே எதுவும் இஷ்யூ இல்லாம அவங்களால அந்த வெப்சைட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டோம்னா மேனேஜ்மெண்ட் அதை பார்த்துட்டு ஓகேனா நம்ம அதுக்கு அடுத்து we can go for RAM upgradation பண்ணிக்கலாம். இப்படிதான் போகும், ப்ரொடக்ஷன்ல இப்படிதான் போகும். ஆனா ஒரு டவுட்னா, அவர் சொன்னதுதான் இப்ப என்னன்னா நம்ம ஒரு ESXi வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதே ரிசோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதுக்கும் நம்ம கொடுத்துருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு விஎம் கிரியேட் பண்றோமோ அதுக்கேத்த போலதான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ இப்போ அதுலயே ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. ஸோ இப்போ இங்க இருந்து அங்க மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ அங்க இருக்கிறது வந்து ஹங் ஆகும் இல்லைங்களா அந்த போஸ்ட்? கண்டிப்பா ஆகும். அதுதான் சொல்றேன், கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருக்கணும். உங்க கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்லாதப்ப வேற வழியே இல்ல, கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருந்துதான் ஆகணும். அப்ப அந்த டைம்ல நீங்க வந்து நான் அதுக்கான சொல்யூஷன் என்ன, ஒண்ணு இந்த ESXi-யோட மெமரி அப்கிரேட் பண்ணுங்க. 1 TB இருக்கிறத 2 TB மெமரி அப்கிரேட் பண்ணுங்க, அப்ப ரிசோர்ஸ் கிடைச்சிரும். கண்டிப்பா அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பிரதர் இப்ப அந்த த்ரெஷோல்ட் லிமிட் வந்து டிஆர்எஸ் வந்து ஹோஸ்ட வச்சு மைக்ரேஷன் பண்ணுமா இல்ல விஎம் வச்சு மைக்ரேஷன் பண்ணுமா? விஎம் த்ரெஷோல்ட் அதிகமாச்சுன்னா மைக்ரேஷன் பண்ணுமா? த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிறது நம்ம மெயின்டைன் பண்றது, அது த்ரெஷ்ஹோல்ட் எல்லாம் பார்க்காது. எஸ், த்ரெஷ்ஹோல்ட் நம்ம அலர்ட்காக நம்ம வைக்கிறது. உதாரணத்துக்கு இந்த ESX ஹோஸ்ட் நான் அலர்ட்ல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ESX ஹோஸ்ட் த்ரோ பண்ணும், நமக்கு ஒரு அலர்ட் வந்து த்ரோ பண்ணும். அதுதான் த்ரெஷ்ஹோல்ட். அது த்ரெஷ்ஹோல்ட் வந்து வச்சுக்காது. அது வந்து எப்படி வச்சுக்கோ அப்படின்னா சொன்னா டிஆர்எஸ் ஸ்கோர் வச்சு அதுவா போகும். இல்ல பிரதர், நான் கேக்குற டவுட் என்னன்னா, இப்ப ஒரு ஹோஸ்ட்ல வந்து 1 TB ரேம் இருக்கு,
நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணும்போது 512 ஜிபி வந்து ரேம் அந்த விஎம்க்கு வந்து கொடுக்குறோம். சரி, ஓகே, சரி. 512 ஜிபியுமே ரேம் வந்து யூட்டிலைஸ் ஆயிருச்சு ஹை யூசேஜ்ல. இப்போ டிஆர்எஸ் வந்து இந்த விஎம் வந்து வேற ஹோஸ்டுக்கு வந்து மூவ் பண்ணுமா? அதுதான் நான் அப்ப ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு இது ஒரு 512 ஜிபி ரேம்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு 250 ஜிபி ரேம். ஓகே. இப்ப இதோட யூட்டிலைசேஷன் ஹையா போகுது. அப்படி ஹையா போறப்ப இந்த டிஆர்எஸ் வந்து இதை மைக்ரேட் பண்ணிடும். அப்படி இதை மைக்ரேட் பண்ணிட்டோம்னா எனக்கு இங்க ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைச்சிரும்ல. ஓகே ஓகே. அந்த பர்டிகுலர் விஎம் தான் மைக்ரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த ESX ஹோஸ்ட்ல எனக்கு தேவை ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணணும். சரிங்களா? அதை வந்து நீங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ESX ஹோஸ்ட்ல 512 ஜிபி ஃப்ரீ 600 ஜிபி ஃப்ரீயா இருக்குது. 600 ஜிபி இல்ல தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா இப்போ ஒரு ஹோஸ்ட்ல வந்து ஒரே ஒரு விஎம் தான் ரன் ஆகுது. 1 TB ரேம்ல 512 ஜிபி வந்து ஒரே ஒரு விஎம் தான் ரன் ஆகுது. மீதி 512 ஜிபி வந்து ஃப்ரீயா இருக்கு. அந்த 512 ஜிபி யூட்டிலைசேஷன் விஎம் யூட்டிலைசேஷன் தானே அதிகமாகும். அந்த டைம்ல டிஆர்எஸ் ஒர்க் ஆகுமான்னு கேக்குறேன். இப்ப இதுல ஒரே ஒரு விஎம் தான் 512 ஜிபி ரன் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்ப இதுல 512 ஜிபி ஃப்ரீயா இருக்குது. அதானே சொல்ல வரீங்க? ஆமா. அப்ப இந்த 512 ஜிபி ஃப்ரீயா அப்படி இருக்காது. இங்க இருந்து வேற விஎம் இங்க வந்துரும். ஓ, அங்க இருந்து வேற விஎம் வந்துரும். ஓகே. நீங்க ஒரு ஹோஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. இது சென்ட்ரலைஸ்டு. இதுல ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ரிசோர்ஸ் இங்க இருந்து விஎம் வந்துரும். ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா இது வந்து விஎம் யூட்டிலைசேஷனையும் மானிட்டர் பண்ணுமான்னு கேக்குறேன். டிஆர்எஸ் ஒன்லி ஹோஸ்ட் யூட்டிலைசேஷனை மானிட்டர் பண்ணுமா? ஹோஸ்டையும் மானிட்டர் பண்ணும், விஎம்ஐ ரெண்டுமே மானிட்டர் பண்ணும். ரெண்டையுமே மானிட்டர் பண்ணும். ஓகே. ஆமா. மைக்ரேட் ஆனது பழையது அந்த ஹோஸ்ட்ல வந்து ஸ்பேஸ் உடனே ஃப்ரீ ஆயிரும். இது மைக்ரேட் ஆச்சுனா உடனே ஃப்ரீ ஆயிரும். ஓகே ஓகே. இங்க இந்த 512 ஜிபி டக்குனு மைக்ரேட் இங்க டக்குனு உடனே இதோட ஹோஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடும். அவைலபிள் ஸ்பேஸ் கிடைச்சிரும். ஓகே சரி. இப்போ டிஆர்எஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டா எந்த விஎம் வந்து எந்த ஹோஸ்ட்ல இருக்குதுன்னு சீக்கிரமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது தானே சார்? அப்படியே கிடையாது. நீங்க பண்ணனா பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய கவலையே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த விஎம் எந்த ஹோஸ்ட்ல ரன் ஆகுதுன்னு நீங்க பார்க்கணும்னா ஜஸ்ட் இந்த விஎம் கிளிக் பண்ணி சம்மரி போனீங்கன்னா பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து இப்போ ஒரு விஎம் ஈஸியா பார்த்துட்டீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 100 விஎம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கிளஸ்டர் போயிட்டு அந்த விஎம் செலக்ட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே கிளாஸ் எடுப்பேன் நான். இதுல பார்த்துக்கலாம். நம்ம இந்த விஎம் எந்த ஹோஸ்ட்ல ரன் ஆகுது அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது பத்தி கிளாஸ் எடுப்பேன் நான். சரி, டாபிக் வேற என்ன போறீங்களா இன்னைக்கு? இல்ல அவ்வளவு இதர முடிச்சிடுவேன். ஓகே ஓகே, we can disconnect in case bro ஒரு டவுட். கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருந்தாதான் நீங்க சொன்ன மாதிரி விஎம் மைக்ரேட் பண்ண முடியும்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்ல 4 ஹோஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஹோஸ்ட்லயும் 4 விஎம் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம்னு வைங்க. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மைக்ரேஷனுக்காக ஒரே ஒரு ஹோஸ்ட்ல மட்டும் 2 விஎம் போட்டு வச்சிருப்பாங்களா இல்ல ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா? இல்ல அது அப்படி கிடையாதுங்க. இப்ப டிஆர்எஸ் எனேபிளா இருந்தா அப்படி போட்டு வச்சுக்க மாட்டேன். உங்களுக்கு அப்படி வேணா நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதுல ரூல் இருக்குது. அஃபினிட்டி ரூல், ஆன்டி அஃபினிட்டி ரூல், நிறைய ரூல் இருக்குது. ரூல் மூலமா நீங்க போட்டு வச்சுக்கலாம். இந்த ஹோஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஃபினிட்டி ரூல் வந்து பத்தி தனியா கிளாஸ் எடுப்பேன். பட் இப்போ லைட்டா உங்களுக்கு சொல்றேன் நானு. இப்ப என்கிட்ட ஒரு கிளஸ்டர், இந்த கிளஸ்டர்ல இது வந்து 5 TB ஹோஸ்ட், இது வந்து 2 TB, இது 2 TB. சரிங்களா? இதுல 5 TB இருக்கு. இதோட ரேம் இது 2 TB, இது 2 TB. ஏன் இது 5 TB போட்டுக்குன்னா எனக்கு ஒரு விஎம் வந்து பெரிய விஎம் தேவைப்படுது. ஒரு டேட்டாபேஸ் விஎம்னு வச்சுக்கோறேன். இந்த டேட்டாபேஸ் விஎம்மோட டோட்டல் சைஸ் 4 TB கொடுக்குறேன். இப்ப இந்த விஎம் இங்க மைக்ரேட் ஆகுமா? பண்ண முடியாது. இந்த விஎம் மைக்ரேட் ஆகுமா? ஆகாது. ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. என்னன்னா இந்த விஎம்மோட யூட்டிலைசேஷன் பிலோ 1 TB போறப்ப மைக்ரேட் ஆயிரும். சரிங்களா? பிலோ 1 TB போறப்ப இந்த விஎம் யூட்டிலைசேஷன் எகைன் இந்த விஎம் டிமாண்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க மைக்ரேட் ஆகி வந்துரும். அப்ப இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா we will set one rule.
நம்ம வந்து இந்த விஎம் எஸ்பெஷலி இந்த ஹோஸ்ட்டுக்காக நான் இந்த ஹோஸ்ட் வந்து எஸ்பெஷலி ஃபார் இந்த விஎம் அப்படின்னா நான் ஒரு ரூல் போடுவேன். அந்த ரூல் போட்டேன் அப்படின்னா டிஆர்எஸ் எனேபிளா இருக்கும், பட் இந்த விஎம் மைக்ரேட் ஆகாது. இந்த விஎம் இங்கே தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஃபிலியேட் ரூல். இதை பத்தி தனியாக கிளாஸ் எடுப்பேன் நான். சரியா? ஓகே. எஸ், எனி டவுட்? டிஆர்எஸ் வந்து மைண்ட்லயே பாத்தீங்கன்னா லோட் பேலன்ஸ் தான். ஜஸ்ட் இது டவுன் ஆனா டவுன் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் தான் அது. ஆமா, டிஆர்எஸ் வந்து ஒன்லி ஃபார் லோட் பேலன்சிங் தி ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் லோட் பேலன்ஸ் பண்றது தான் அதோட மெயினான வேலை. சரி, ஒரு டவுட். இப்போ அட் த டைம் எத்தனை விஎம் வந்து அது இந்த மாதிரி மாத்த முடியும்? 2 ஹோஸ்ட் 4 ஹோஸ்ட் இருக்கு. 2 ஹோஸ்ட்ல இஷ்யூ ஆயிந்து அதை டிஃபைன் பண்ண முடியாதுங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிசோர்ஸ் பொறுத்துங்க. இப்ப இந்த ஹோஸ்ட்ல எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது விஎம் வந்து மைக்ரேட் ஆகும். இத்தனை விஎம் தான் ஆகணும், இத்தனை விஎம் தான் ஆகக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அட் த டைம் ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் எடுக்கும்ல, இல்ல 2 ப்ராப்ளம் ஆச்சா ரெண்டுமே அட் த டைம் ப்ராசஸ் பண்ணும். பேரலா பண்ணும். அது பேரலா மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும், பண்ணும் அது. அதே இது ஏதாவது லைசன்ஸ் பேஸ்டுங்களா இல்ல எல்லா வெர்ஷன்லயும் வருமா? டிஆர்எஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு லைசன்ஸ் எஸ்வி மோஷன் இது டிஆர்எஸ்ல இருந்து பேசிக்கா வந்துடும், லைசன்ஸ் வந்துடும். எஸ்வி மோஷனுக்கு மட்டும் தான் லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். டிஆர்எஸ்க்கு லைசன்ஸ் வந்துடும். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் மட்டும் லைசன்ஸ் வாங்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு விஎம் வந்து சிபி யூசேஜ் வந்து அதிகமாகுதுன்னு வச்சுங்களேன். சம்டைம்ஸ் வந்து யூசர் வந்து இப்போ எதுவும் யூஸ் பண்ணலாம் குறைஞ்சிரும்ல. ஆமா, அப்போ எந்த இது வச்சு அது மாறும்? இப்போ ரொம்ப அதிகமா எவ்வளவு நேரத்துல இருந்தா ஏதாவது டைமிங் வச்சு அது மாறுமா? டைமிங்ல எதுவுமே கிடையாது. இப்ப ஒரு விஎம் ஓட யூசேஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த ஹோஸ்டோட யூசேஜ் கம்மி ஆயிடும். அப்ப அந்த ஹோஸ்டோட ரிசோர்ஸை வேற யாரும் யூஸ் பண்ணிப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஹோஸ்டோட விஎம் வந்து இங்க வர ஆரம்பிச்சிடும். இப்போ விஎம் வந்து இப்போ டிஆர்எஸ்ல மாறுதுன்னு வச்சுங்களேன். இப்போ சிபி யூசேஜ் 100% ஆயிடுச்சு, உடனே வந்து டிஆர்எஸ் வந்து வேற ஹோஸ்ட்ல மூவ் பண்ணிருமா இல்ல கொஞ்ச நேரம் ஏதாவது? உடனே மூவ் பண்ணும். அதுதான் சொன்னேன்ல, டிஆர்எஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஈச் அண்ட் ஒரு 5 செகண்ட் கூட செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த விஎம்ல பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் யூட்டிலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே அது பண்ணும். ஓகே, டைம் எடுத்துக்காது, உடனே பண்ணிடும். இல்ல சம்டைம்ஸ் வந்து இந்த யூசேஜ் சிபி யூசேஜ் டக்குன்னு குறையும் ஏறும் அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப இங்கேயும் மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்ல. அதுக்கு தெரியும் கன்சிஸ்டன்டா அது மூவ் ஆகுது, கன்சிஸ்டன்டா சிபி யூசேஜ் அதிகமாகுதா இல்ல அப்ப ஃபிளக்சுவேட் ஆகுதா. ஃபிளக்சுவேஷனுக்கும் கன்சிஸ்டன்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபிளக்சுவேட் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் போயிட்டு 2 செகண்ட் வருது. கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி இது மைக்ரேட் பண்ணிக்கும். சரி, ஓகே. சரி ஜி, ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு ஸ்னிப் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களா. டீசென்டர் ஸ்னிப் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுல சேம் நீங்க சொன்ன மாதிரி டிஆர்எஸ் போய் பாத்தீங்கன்னா டிஆர்எஸ் ரூல் சம்திங் எஸ் டிஆர்எஸ் ரூல்னு ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. இது எதுல போட்டிருக்கீங்க? இப்ப நமக்கு சாட்ல போட்டிருக்கேன். சாட்ல ஒரு இமேஜ் போட்டுருக்கோம் பாருங்க. எஸ்டிஎஸ் செட்டிங்ஸ்ல போய் பார்ப்போம். இது எஸ்டிஆர்எஸ்ங்க. இது எஸ்டிஆர்எஸ்ல ஸ்டோரேஜ்ங்க. இது விட்டுருங்க, இது கிடையாது. ஸ்டோரேஜ் மைக்ரேஷன்ங்க. எஸ்டிஆர்எஸ் வேற, டிஆர்எஸ் வேற. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எஸ் செப்பரேட்டா எதுவும் இல்ல. நீங்க வந்து தப்பா பாத்துட்டு இருக்கீங்க. டிஆர்எஸ் வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நானு. கிளஸ்டர் லெவல் அப்ளிகபிள் ஆகும். விஎம் லெவல் செட்டிங்ஸ் கிடையாது. கிளஸ்டரை செலக்ட் பண்ணி பாருங்க. விஎம் லெவல்ல பார்க்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. டிஆர்எஸ் கிளஸ்டர் லெவல் செட்டிங்ஸ். அதான் அப்பலே நான் சொன்னேன். டிஆர்எஸ் வந்து கிளஸ்டர் லெவல்ல மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், விஎம் லெவல்ல தெரியாது. சி இது இஎஸ்எக்ஸ்ஐ. இந்த இஎஸ்எக்ஸ்ஐ லெவல்ல கூட உங்களால டிஆர்எஸ் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. சரிங்களா? எங்கேயுமே டிஆர்எஸ் தெரியாது. இது விஎம். இந்த விஎம் லெவல்ல கூட எங்கேயுமே உங்களால டிஆர்எஸ் பார்க்க முடியாது, எங்கேயுமே தெரியாது. ஸோ கிளஸ்டரை செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா அங்க மட்டும் உங்களுக்கு டிஆர்எஸ் தெரியும். எஸ் டிஆர்எஸ் கிளஸ்டர் லெவல் ஃபீச்சர். பாத்துட்டேன். தேங்க்ஸ். ஓகே ஓகே. ஐ திங்க் சொல்லுங்க சார். ஒரே ஒரு டவுட் சார். இப்போ கிளஸ்டர் டு கிளஸ்டர் வந்து மைக்ரேஷன் ஆகாதுங்களா? கிளஸ்டர் டு கிளஸ்டர் நம்ம பண்ணணும், ஆகும். நம்ம மேனுவலா பண்ணணும்.
ஆட்டோமேஷன் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா பட் மேனுவலி. ஓகே ஓகே டிஆர்எஸ் சார். எக்காரணத்தை கொண்டு கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேட் பண்ணாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே. அத பத்தி கூட டாபிக் இருக்கா பிரதர் இதுல? ஆமா, கிளஸ்டர் டு கிளஸ்டர் மைக்ரேஷன் டாபிக் இருக்கு, பண்ணுவேன். சரி பிரதர். சின்ன ஒரே ஒரு சின்ன query ப்ரோ. ஆக்சுவலா இது ஹோஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோஸ்ட் அப்ரப்டா டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுமா ப்ரோ இந்த ஃபியூச்சர்? இல்ல, ஹோஸ்ட் டவுன்ங்கிறது வேற ஒரு கான்செப்ட். அது வந்து ஹெச்ஏ வந்து பிக்சர்ல வரும். ஓகே 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 ஓகே. ஹெச்ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல நான் சொல்றேன். சரி ப்ரோ, தேங்க் யூ. Okay, then let's conclude. Okay, thank you sir. Thank you all. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Thank you all. Thank you.